ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெனிஸ் மல்டி ஐடியா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நம்ம வீடியோ போடுறோம். நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா 10K சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு எப்படி தேங்க் பண்ணுறேன்னு தெரில. ஸோ ஒன் செகண்ட் தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே. வெளியில் நான் ஈவினிங் வெளியில் வந்துட்டு நிற்கும்போது பார்த்திங்கன்னா பூ வந்தது. 50 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா சொன்னாங்க. நான் 100 கிராம் வாங்கியிருந்தேன். கொஞ்சமாக தலைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி படத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தேன். நம்ம வீடு வந்து புதுசாக ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பூஜை திங்ஸ்லாம் இன்னும் கழுவாமல் இருந்தது. ஸோ அதனால் நான் அப்படியே கூட கொஞ்சம் விளக்கேற்றிட்டேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால நான் கழுவலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு டின்னருக்கு வந்து நான் தோசை தான் ஊற்ற போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி, பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா நான் சேர்த்திக்கிட்டேன். வர மிளகாவும் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகா போடும்போது டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, இது கூட நம்ம உளுந்து கூட சேர்த்திக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி 1 by 1 நம்ம வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் தக்காளி சட்னி வைப்பேன். சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் பதிலாக நான் வர மிளகா சேர்ப்பேன். அதுவும் நல்லா தான் இருக்கும். எனக்கு பச்சை மிளகா சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு இன்றைக்கி வீடியோ போடுறோம். ஷார்ட்ஸ் வந்து அதிகமாக வரும். லென்த்தி வீடியோ நம்ம போடுறது இல்லை. ஏன்னா எனக்கு வேலை அதிகமாக இருக்கிறதுனால நான் அதை கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேலை பார்க்காட்டினாலும் நம்மளை வந்து நிறைய பேர் வாட்ச் பண்ணுறாங்க. 10,000 சப்ஸ்கிரைப் வந்துருச்சு, இனிமேல் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். மந்த்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ வரும். அதுக்கப்புறம் லென்த்தி வீடியோ வரும். அது இல்லாமல் நமக்கு ஷார்ட்ஸ் வந்து 1 by 1 நான் போட ஆரம்பிச்சிடுறேன். இந்த மாதிரி நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு ஃபஸ்ட்டு நான் தோசை ஊற்றிக்கிறேன். அவர் வந்து கீ ரோஸ்ட்டு தான் சாப்பிடுவார். அவருக்கு ஃபஸ்ட்டு ஊற்றி கொடுத்துட்டு அப்புறம் நானும் அவங்களும் சாப்பிட்டோம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குட் நைட்.